வேதத்திலையும் தாவீது சொல்கிறத நம்ம கேட்குறோம். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதே போல அவருடைய துதி நம்மளுடைய வாயில எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். எதுக்காக நான் துதிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சங்கீதம் 150:6 சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை அதற்காக தான் படைத்திருக்கிறார். அவருடைய நன்மைகளை சொல்லதான் அவர் நம்மளை படைத்திருக்கிறார். ஏசாயா 43:21 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் கேட்போமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதிகளை சொல்லதான் அவர் உங்களை நியமித்திருக்கிறார், அவர் உங்களை தெரிந்திருக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய துதியை சொல்லணும். நிறைய முறை நம்மளுடைய பிரச்சனைகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏ சுவாமி, எனக்கு இந்த குறை இருக்குது, என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, சமாதானம் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டே இருக்காரு, என்னோட பிள்ளைங்க என்னை கீழ்ப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறந்துடுறோம். எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறீர் சுவாமி, ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர் சுவாமி, வாழ ஒரு வீடை கொடுத்திருக்கிறீர் சுவாமி, நான் செய்கிறதுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர் சுவாமி, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி என்று நம்ம நிறைய முறை அதை நினைக்கிறதுக்கு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் அவருடைய துதியை சொல்கிறதுக்கு தான் நம்மளை படைத்திருக்கிறார். அவருடைய நன்மையை நினைத்து பார்க்கறதுக்கு தான் நம்மளை படைத்திருக்கிறார். அதை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் மாறும், அது எல்லாம் நிறைவாக மாற்றுவார் ஆண்டவர். எனக்கு நீர் இதை கொடுக்க போறதுக்காக நன்றி சுவாமி என்று நாம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் நமக்கு கூட கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்தை தேடி அவரிடத்தில் நாம் ஓடி போய், நீரே நல்லவர், நீர் எனக்கு நன்மை செய்யும் தெய்வம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கூட கொடுப்பார். அதுதான் நம்ம தாவீது சொல்கிற இந்த வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 103 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சொல்றோம் அல்லவா? மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்றைக்கும் அதை நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு எவ்வளோ செய்திருக்கிறார் அதை நம்ம மறக்கவே கூடாது. அதில் தான் நம்மளுடைய துதியின் பலமே இருக்குது, துதியின் வல்லமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம துதியில் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நாம் நினைக்கணும், ஆண்டவருடைய வல்லமை நாம் நினைத்து நம்ம பாடணும், நினைத்து அவருக்கு ஸ்தோத்தரிக்கணும். நம்ம நிறைய முறை நினைக்கலாம், ஆண்டவருடைய மகத்துவத்தை மட்டும் நம்ம நினைத்து நாம் அவரை ஆராதிக்கிற நிறைய டைம் கூடும். ஆண்டவர் ஒரு சர்வ வல்ல தேவன், அவர் ஒரு பெரிய தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன் அப்படின்ட்டு நம்ம அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்லி நம்ம துதிக்கலாம். ஆனா நம்ம இயேசு நமக்காக ஒரு தியாகியாக வந்திருக்கிறார், அதையும் சொல்லி நாம் துதிக்க வேண்டும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்திருக்கிறார் நமக்காக. அவர் இந்த உலகத்துக்கு அவர் தெய்வத்தின் உருவத்தை எடுத்து அவர் வந்திருக்கலாம், சர்வ வல்லவரால் உருவத்தை எடுத்து அவர் வந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஒரு ஸ்திரீயின் மூலமாக வந்து பாவத்தின் உருவத்தை அவர் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம், நம்ம என்ன உணர்கிறோம், நம்ம என்ன கோத்ரூ பண்றோம் அப்படின்ட்டு உணர்றதுக்காக இந்த உலகத்துக்கு நம்மை போலவே அவர் வந்தார். நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேல் சுமந்தார். அவர் தெய்வம், அவர் அது செய்யறதுக்கு அவர் நினைக்க கூட வேண்டாம். அவர் சந்தோஷமா நமக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்துட்டு அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா நமக்காக அவர் ஒரு தியாகியாக வந்தார், ஒரு பலியாடாக வந்தார். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய சிக்னஸ், நம்மளுடைய நோய் எல்லாத்தையும் தனிமையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக அவருடைய உடல் கிழிக்கப்பட்டது, நமக்காக அவர் சிலுவையில் தொங்கினார், பொற்கிரீடத்தை அணிந்தார், ரத்தம் வடிய அவர் அங்கு தனிமையில் தொங்கினார். அவர் மரித்தாலும் உயிரோட 3ஆம் நாள் எழும்பினார், நமக்காக எழுந்தார். ஜீவனுள்ள தேவனாய் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்.
நமக்குள்ள இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் அன்றைக்கு பலியாடாக வந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவர் சர்வ வல்ல தேவனாக, ராஜாதி ராஜனாக நம்ம கூட இருக்கிறார். அவர் திரும்பி வருவார், நம்மளை ஆளுகை செய்ய வருகிறார். அவர் நம்மளுடைய பரலோக தேவனாய் இருக்கிறார், பராக்கிரம் உள்ளவராய் இருக்கிறார், இந்த அகிலத்தை ஆளும் ஆண்டவராக இருக்கிறார், நம் எல்ஷடாயாக இருக்கிறார், சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார், யெகோவா நிசியாக இருக்கிறார், வெற்றி தரும் தேவனாய் இருக்கிறார், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், நமக்கு சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார், எபினேசராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும் தேவனாக இருக்கிறார், யெகோவா ஈரேயாக இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் தரும் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம துதிக்கிறோம், அந்த தேவனை தான் நம்ம துதிக்கிறோம். ஏதோ சாதாரண தெய்வம் அல்ல, ஏதோ நமக்கு வேண்டிய நேரம் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிற தேவன் அல்ல, எப்பொழுதும் உயிருள்ள ராஜாதி ராஜனாக நம் பரலோக தேவனாக இருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தான் நம்ம துதிக்கிறோம், அவரை தான் நம்ம பின்பற்றுகிறோம். இந்த தேவனை நம்ம எப்பொழுதும் மறக்கக்கூடாது, நம்மளோட துதியில மறக்கவே கூடாது, நம்மளோட ஆராதனையில மறக்கவே கூடாது. எப்பொழுதும் நம்மளை பற்றி யோசிச்சுட்டே இல்லாமல் அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கணும், அவருடைய வல்லமையை நாம் நோக்கி பார்க்கணும். இயேசுவாமி எப்படி இருக்கிறாரோ அவருடைய வல்லமையை நம் குறித்து பாடும் பொழுது நம்மளுடைய கட்டுகள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் மாறும். நமக்கு ஏதோ கிடைக்கும், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று நாம் நினைத்து நாம் துதிக்க போறதில்லை. அவருடைய மேன்மையை குறித்து தான் நாம் துதிக்க போகிறோம். அவருடைய மேன்மையை துதிக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்வார். நாம் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக அவர் செய்வார். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். இதே போலதான் நம்ம வேதத்துல 2 பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் அதிகாரம் 16, 25, 34 வரை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அவர் நடுராத்திரி அவங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அவர்கள் பாடி அவரை துதித்து கொண்டிருந்தார்கள். ஜெபத்தோடு அவர்கள் பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுதே பூமியே அதிர்ற அளவுக்கு அவங்க சத்தமாக ஆண்டவரை துதித்தார்கள். அவர்கள் துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இந்த சிறைச்சாலையை குலுக்கப்பட்டுச்சு. அவ்வளோ சத்தமாக அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாங்க. உடனடியாக அந்த கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய சங்கிலிகள் எல்லாம் உடைந்து கீழே விழுந்தது. காவலாளர் அதை பார்த்து, ஐயோ என் வேலை போகுது, எல்லாரும் போயிட்டாங்க போல அப்படின்னு அவர் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். ஆனா பவுலும் சீலாவும் அவரிடத்தில் போய், நீ பயப்படாத, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அந்த காவலாளர் வந்து, நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நான் கடந்து வர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்களும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அதே போல ஆண்டவரை பற்றி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவர்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போலதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க துதிக்கும் பொழுது இந்த பூமியே அதிரும். நீங்க அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இது மூலமாக உங்க சுத்தி இருக்கிறவங்க பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க என்ன செய்றீங்க, என்ன நடந்துச்சு, என்ன சீக்ரெட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இந்த உலகமே அதிர்ந்து, நீங்க பார்க்குற அற்புதங்கள் அதனாலதான் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு நான் துதித்து பாடும் பொழுது, ஆண்டவருடைய உண்மையை நான் பாடும் பொழுது, அவர் சர்வ வல்லவர் என்று நான் நினைத்து பாடும் பொழுது இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படும், உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய போகிறார், உங்கள் துதி மூலமாக செய்ய போகிறார். இதே போல தான் ஸ்ரீலங்காவில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார். அவருடைய குடும்பத்தை ஒவ்வொரு காலையிலையும் 5 மணிக்கு எழுப்பி
அவர்களுக்கு கூட அவர் ஜெபம் பண்ணி அவர் ஆராதிப்பாராம். பாடல்கள் பாடி சத்தமாக ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பாராம். ஒவ்வொரு நாள் காலையிலும் 5 மணிக்கு சூரியன் கூட அந்த வெளிச்சம் கூட வந்திருக்காது. ஆனா அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் இதை செய்வார். இதை பார்த்து அவருடைய சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் வந்து இவரை எப்படியாவது இந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சாங்களாம். எல்லாரும் கூடி ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னார், அதுல ஒருத்தர் சொன்னார், இவரை ஃபினிஷ் பண்ணிடணும், இவரை எப்படியாவது அவருடைய வாழ்க்கையை முடிச்சிடணும், இந்த சத்தத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு பெரிய மந்திரவாதி தெரியும், நான் அவர்கிட்ட போய் நான் ஏதாவது ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு ஒரு மந்திரவாதிட்ட போய் அவர் சொன்னாரு, என்னோட வீட்டு பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்றாரு, அவரை எப்படியாவது ஒரு பிசாசை அனுப்பி, மிகப்பெரிய உங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிசாசை அனுப்பி அவர்களை முடிச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அவரும் நான் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அனுப்புனார். அப்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்கு போயிட்டு அதே ஸ்பீடில் திருப்பி வந்துருச்சான். ஐயோ என்ன அங்கே அனுப்பிடாதீங்க, இல்லைன்னா உங்களை நான் ஏதாவது செஞ்சுருவேன், உங்களை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு அது சொல்லிச்சான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அங்கே போகும்போது எரியுது, என்னால் தாங்க முடியல, எரியுது அங்கே போனாலே அப்படின்ட்டு அந்த பிசாசு சொல்லிச்சான். ஒன்று அவரும் என்ன என்னோட பெரிய மேஜிக் ஏதாவது செய்கிறாரா, பெரிய மந்திரம் ஏதாவது செய்கிறாரா அப்படின்ட்டு நான் அவர்கிட்டே போய் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் போகும்பொழுது அவர் சொன்னார், என்ன நீங்கள் செய்கிறீங்க, என்ன மந்திரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னார், நான் எந்த மந்திரமும் செய்யலை, நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாடி அவரை துதித்து தான் கொண்டு இருக்கிறேன், நான் வேறு எந்த மந்திரமும் செய்யலை அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் என்னோட பவர், என்னோட சூப்பர் பவர், என்னோட வல்லமை அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே யார் இந்த இயேசு அப்படின்ட்டு இந்த மந்திரவாதி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தார். அதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை பற்றி பாடும் பொழுது, அவருடைய நன்மைகளை சொல்லும் பொழுது, அவருடைய துதியை நீங்கள் உங்கள் வாய் மூலமாக சொல்லும் பொழுது, உங்களை சுற்றி ஒரு அக்கினியை ஆண்டவர் வைப்பார், அக்கினியை உங்களை சுற்றி வைப்பார். ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது, ஒரு மந்திரமும் உங்களை தொட முடியாது, ஒரு பில்லிசுனிய கட்டும் உங்களை தொட முடியாது. எந்த சாத்தான் உங்களை பின்னாடி வந்து உங்களை அழிக்கணும் என்று முயற்சி செய்கிறதோ அதே ஸ்பீடில் திரும்பி நரகத்துக்கு ஓடி போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருடைய நாமம் உங்களுடைய நெத்தியில் அவர் வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார், உங்கள் குழந்தைகள் மேல் வைத்திருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு நிமிடமும் அவர் துதி உங்கள் வாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை காப்பார், உங்களை காப்பாற்றுவார், காத்து கொள்வார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு. அவர் உங்களுக்கு இதை சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கும் உற்சாகமாக அவரை நாம் துதிப்போம். நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய குறைகள் எல்லாம் மறந்து ஆண்டவருடைய வல்லமை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் பாரும் அப்பா, உங்கள் தோல்விகள் எல்லாம் மறையும், உங்கள் துக்கங்கள் எல்லாம் மறையும். இன்றைக்கு அதை செய்கிறார். அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். நீங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறீர், நீரே எங்கள் தேவன், என் தேவன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுவார். யாரெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ உங்களுடைய குடும்பத்தை அவர் பார்க்கிறார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். எல்லா சண்டை போடும் ஆவியை அவர் இன்றைக்கோடு மறைய செய்கிறார், சமாதானத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உடலில் இருக்கிற ஒவ்வொரு சுகவீனத்தையும் ஆண்டவர் இப்பொழுது மறைய செய்கிறார்.
ஒவ்வொரு சுகவீனத்தையும் இப்பொழுது மறைய செய்கிறார். அவருடைய சுகத்தினால் உங்களை நிரப்புகிறார். பலவீனங்கள் எல்லாத்தையும் மறைய செய்கிறார். ஒவ்வொரு வலியும் அவர் எடுத்து போடுகிறார். எல்லா கால்வலி, எல்லா கைவலி, எல்லா தலைவலியும் எடுத்து போடுகிறார். அவரை சந்தோஷத்தோடு ஆராதிக்க அவர் கிருபை தருகிறார். ஒவ்வொரு வேலையும் சுலபமாக செய்ய அவர் கிருபை தருகிறார். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இயேசு உங்களுடைய மருத்துவராக இருந்து உங்களுக்கு இன்றைக்கு சுகத்தை தருகிறார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி அவர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். உங்களுடைய உறுப்புகளை எழுப்புகிறார், உயிரோடு எழுப்புகிறார். எல்லா செத்து போன காரியங்களையும் எழுப்புகிறார், புதிதாக உருவாக்குகிறார். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், இதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறைய செய்கிறார். டயபெட்டிஸ் பிரச்சனைகள், சுகர் நோய் எல்லாத்தையும் மறைய செய்கிறார். கண் வலி, கண்கள் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் மறைய செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முற்றிலும் சுகத்தை தருகிறார். நீங்கள் அவரை நோக்கி என் தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். வெறும் கையோடு திரும்பி உங்களை அனுப்ப மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பேசி அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது புது புது காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அதை தருகிறார். எல்லா வாலிபர்களையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். ஞானத்தினால் ஆசீர்வதிக்கிறார், ஞானத்தின் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் ஹை மார்க்ஸை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை தருகிறார். ஸ்டடீஸை ஆசீர்வதிக்கிறார், வேலையை ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேண்டும் என்று தேடுகிறீர்களோ அவர் உங்களுக்கு ஒரு அழகான லைஃப் பார்ட்னரை அனுப்புகிறார். கல்யாணத்தை அழகாக செய்து முடிக்க அவர் அருள் புரிகிறார். யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு அழகான குழந்தையை உருவாக்குகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய நாட்கள் நான் இந்த கஷ்டத்தோட நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய துக்கங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்றைக்கு மாற்றுகிறார். அவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் அவர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார். நீங்கள் அவரை நோக்கி வந்ததினால் அவர் உங்களை பெருமைப்படுத்துகிறார், உங்களை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு அதை செய்கிறார். நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை தந்ததுக்காக நன்றி அப்பா. அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இன்று முதல் அவர்கள் துதிகள் எல்லா கட்டுகளையும் உடைக்கும், எல்லா தடைகளையும் உடைக்கும். அவ்வளோ வல்லமை அவர்களுடைய துதியில் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. சிறைச்சாலையுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். அவர்கள் பாடும் பாடல்கள், அவர் சொல்லும் துதி வல்லமை அப்படி இருக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இப்பொழுதும் சில நிமிடங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிப்போமா? எவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர் சுவாமி, அதற்கு நன்றி என்று வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போமா? என் குடும்பத்துக்காக நன்றி சுவாமி, என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி, எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி சுவாமி, எனக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி சுவாமி, உம்முடைய ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு காரியத்தையும் உங்க வாழ்க்கையில் அவர் செய்த காரியத்தை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுனதுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல ஒவ்வொரு நன்மையும் கூட அவர் உங்களுக்கு கொடுப்பார், ஒவ்வொரு நன்மையும் கூட உங்களுக்கு கொடுப்பார். உங்ககிட்ட இல்லாத காரியங்களும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தேடிக்கொண்டு இருக்கிற அற்புதங்களை உங்களுக்கு கொடுப்பார், தேடிக்கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்க பயங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய உயிரை எங்களுக்கு கொடுத்ததுக்காக
தந்ததுக்காக நன்றி சுவாமி. ஒரு தியாகியாக எங்களுக்கு வந்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் பாவம் நாங்கள் சுமக்காமல் நீர் எங்களுக்காக சுமந்திருக்கிறீரே, அதை அழித்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையிலிருந்து அழித்ததுக்காக நன்றி அப்பா. ஒரு புது வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தந்ததுக்காக நன்றி. உம்முடைய ரட்சிப்பை தந்ததுக்காக நன்றி அப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் தேவனாய் இதை இருந்து எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் தந்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதுக்காக நன்றி. இன்றைக்கு ஒவ்வொரு நன்மையும் உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இன்றைக்கு அதை நாங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா பலவீனங்களையும் மறைய செய்ததுக்காக நன்றி. எல்லா தோல்விகளும் மறைய செய்ததுக்காக நன்றி. எல்லா கஷ்டங்களும் மறைய செய்ததுக்காக நன்றி. எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றினதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இதை செய்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.